கெட்ட கனவு வந்தா ஏன் பயப்படுறீங்க? எதனால உங்களுக்கு அந்த பயம் வருது? வெறும் கனவு தானே, மறந்துடலாம் தானே, ஏன் அதை நினைச்சு ரொம்ப புலம்புறீங்க? பிகாஸ் அந்த ஃபீலிங் வந்து இஸ் ரியல். அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு அது வந்து இமேஜினேஷன் எது, ரியல் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க நிஜத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். பயந்து போய் எந்திரிச்சா அப்ப தெரியும் அது கனவுன்னு. ஓகே, சமயத்துல அந்த கனவு நடந்துருமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும். தட்ஸ் த பவர் ஆஃப் ஃபீலிங்ஸ். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு எது ரியாலிட்டி, எது நிஜம், எது வந்து இமேஜினேஷன், எது பாஸ்ட் ஃபியூச்சர் எதுவுமே தெரியாது. அதனால தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களை சப்கான்ஷியஸ் நம்ப வைக்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்குள்ள வீடியோ அது எப்படி நம்ப வைக்கணும்ன்றத நான் ஷேர் பண்ண போறேன். So, as you all know, I'm into manifestation and I'm also coaching people. I'm a tarot reader. I do this, I do that, whatever. என் பேரு துளசி கணேசன். First time பார்க்குறீங்கன்னா. So, let me share the cardinal principle, the basic principle of scripting. Scriptingக்கு the idea வந்து எப்படின்னா, உங்களோட பிரெயின்க நீங்க வேலை வாங்குறீங்க. You are the boss. உங்க பிரெயின் வந்து உங்க ஸ்டாஃப். உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஸ்டாஃப் இருக்கு. நீங்க அது அவங்க கிட்ட போய் சொல்லுவீங்களா, இந்த வேலை வந்து இம்பார்ட்டன்டான வேலை, அப்புறம் செய்யுங்க செய்யுங்க, இன்னொரு நாள் கூட செய்யுங்க, நீங்க பாருங்க, பார்த்துட்டு செய்யுங்க. ஸ்டாஃப் செய்யிருவாங்களா? இல்லைல்ல, அவங்கள எவ்வளோ அதிகாரமா வேலை வாங்குவீங்க. அதுதான் ஐடியா. ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் உங்களோட பிரெயின்க்கு தெரியும், உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு தெரியும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகே, அது ஒன்று. தட்ஸ் த பேசிக் ஆஃப் ஸ்கிரிப்டிங். ஸோ ஸ்கிரிப்டிங் செஞ்சு பழக்கம் இல்லைன்னா ஸ்டார்ட் வித் ஜேர்னலிங். ஆல்ரெடி நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, பட் யூ ஹேவ் டன் ஆல் தட். நவ் யூ ஆர் இன்டு ஸ்கிரிப்டிங். தென் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஸோ ஸ்கிரிப்டிங்கில் அது ஒன்று இருக்குது. த மோர் ஸ்பெசிஃபிக் யூ ஆர் ஸ்டேட்டிங் சம்திங், அது வந்து ரொம்ப கிளியராக நடக்கும். எப்போ நடக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் யோர் வைப்ரேஷன், யோர் ஃப்ரீக்வன்சி, உங்கள் இமோஷனல் அலைன்மெண்ட் பேஸ் பண்ணினது அது. ஓகே, பட் அதுக்கும் எனக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. நான் நார்மலி என்ன செய்வேன்னா, ஒன்று ஐ டோன்ட் கேர் அபவுட் த டைம் லைன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு திங்க் அபவுட் த டைம் லைன் அட் ஆல். அதுக்கு நான் ருட்டீன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதுவேன். எக்ஸாம்பிள் லைக் ட்ரீம் ஜாப். ஓகே, ட்ரீம் ஜாப்க்கு ஆக்சுவலி டைம் லைன் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் ஷுர் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், நீங்கள் நினைக்க நினைக்க அது டிலே ஆகும்ல, அப்போ இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுங்க. ஸோ டு அவாய்ட் தட் நான் நார்மலி என்ன பண்ணுவேன்னா, ரைட் டவுன் அ ருட்டீன். ட்ரீம் ஜாப், கமான், ஐம் அ உமன், கண்டிப்பாக அழகாக கிளம்பி போவேன், நல்லா மேக்கப் பண்ணிக்குவேன், நல்ல அழகான ட்ரெஸ் போட்டுக்குவேன். I will start writing a routine, how I'm getting ready to work, and then what kind of environment. Yes. So if I prefer like என்னோட ப்ரையாரிட்டி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கோமே, அதை பேஸ் பண்ணி எழுதுவேன். நான் என்ன பண்ணேன் என்னோட சம்பளம் கிடைச்சதும்? Don't think about commitment now. Why you want to think about commitment? Chill. Feel happy about having the money first. Even though like obviously when சம்பளம் கிடைச்சா நீங்க முதல் கமிட்மெண்ட் கட்டுவீங்க, but I know people don't like commitment, so ignore that part first. Let's say you received your salary and you already paid all your like installment, everything, like எல்லாம் கட்டியாச்சு. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல கெஃபே போவீங்க தானே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சட்டை வாங்குவீங்க தானே, ஏதாவது பண்ணுவீங்கல்ல, இவன் ஒரு குட்டியான அமௌண்ட்டாக இருந்தாலும். ரைட் தேட். ஒரு ருட்டீன் எழுதுங்க, அது ஒன்று. இன்னொன்று, என்னோட ஃபேவரட் டெக்னிக் ஒன்று இருக்குது. இஃப் ஐ டோன்ட் நோ வென் ஐம் கோனா அச்சீவ் சம்திங் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் இது டிலே ஆகுது, நம்ம அது நினைக்க தான் அது டிலே ஆகும். நான் என்னோட பர்த்டேவை அசோசியேட் பண்ணுவேன் ஸ்கிரிப்டிங்கில். ஒவ்வொரு தடவையும் ஸ்கிரிப்டிங் செய்யும் போது என்னுடைய இத்தனாவது வயசு பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணும்போது என்கிட்ட இதெல்லாம் இருக்கு. யாருக்கு பர்த்டே பிடிக்காது? பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களா? இஃப் அதர்ஸ் டோன்ட் கேர் அபவுட் யுவர் பர்த்டே பட் யூ கேர் அபவுட் யுவர் பர்த்டே, ரைட்?
நீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்களே, என் பர்த்டே அன்னைக்கு நான் இங்க போறேன், இது செய்ய போறேன், இது வாங்க போறேன், இந்த சட்டை போட போறேன், எல்லாமே வந்து ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சிருப்பீங்க. நிறைய பிளான் உங்களுக்கு இருக்கும்ல. அதையும் merge பண்ணுங்க. ஸோ யூ வில் நெவர் கேர் அபவுட் த டைம் லைன். நான் நார்மலி ஒரு 4 to 5 years கேப் எடுத்துக்குவேன். ஓகே, 28 வயசு பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு 5 years முன்னுக்கு நான் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னு எழுதி வச்சிருந்தனோ அதெல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கு. A boyfriend is not the number one. I know. A house, a boyfriend, a business. நான் எழுதியிருந்த ஆர்டர் வந்து a business, a house, a boyfriend. I got it. இதோடு என்னோட 38வது வயசு, see the gap 10 years. It's not wrong. Yeah. The ப்ராப்ளமே நீங்கெல்லாம் எழுதும்போது ஒரு விஷயத்தை நீங்க செய்யும்போது கான்ஷியஸா செய்யறீங்க. And you're not feeling happy about your small little progress. By this way, you actually like you are leading your life. Number one, ஏன்னா உங்களோட unconscious mindக்கு நீங்க comment கொடுக்குறீங்க. And in that gap, you're actually putting effort and you are actually living the reality. Fake it till you make it ஒன்று இருக்கும்ல, நீங்க அந்த ரியாலிட்டிக்குள்ள உங்களை எடுத்துட்டு அழகா வந்துகிட்டு இருக்கீங்க. Every single day உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். You feel good about your life. You feel motivated to go to work, to meet new people, to do whatever you want to do. Right? Yeah. And the idea of merging your birthday with all this is because you celebrate yourself, honey. No one care. நம்மளை பத்தி யாருமே நம்ம கண்டுக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். நீ வாழணும்னா உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம்னா நீ தான் உன்னை செலிப்ரேட் பண்ணணும். இப்போ நான் பேசுறது நிறைய பேத்துக்கு வந்து நிறைய டிபெண்ட்ஸ். நிறைய பேத்துக்கு அது வந்து ஒரு வேல்யூபிளான விஷயமா இருக்கும். ஆனால் சில பேத்துக்கு என்னது இது லூஸு அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பீப்புள் டோன்ட் கேர். யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஐடியா ஆஃப் ஸ்கிரிப்டிங். நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ட்ரை திஸ் டெக்னிக். ஐம் பிரிட்டி ஷுவர் இஃப் யூ ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா யூ வில் see the result.